ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் க்ரோஷேக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணலாம், க்ரோஷே பண்ணக்கு என்ன வேணும், அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு காணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிட்டிங் பற்றி சும்மா பேசிக் ஸ்டிச்சஸில் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். க்ரோஷேயில் வந்து க்ரோஷேக்கும் நிட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, நிட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து 2 நீடில் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஆனால் க்ரோஷேயில் வந்து ஒரே ஒரு ஹுக் வச்சு பண்ணுவீங்க. ஆனால் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து யான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஃபேப்ரிக் பண்ணுவீங்க. ஸோ நான் இனிமேல் வரக்கூடிய சீரீஸில் வந்து இந்த க்ரோஷேயோட பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி க்ரோஷேக்குள்ளே யூஸ் பண்ண வேண்டிய ஹுக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காணிச்சிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணது வந்து இந்த ஹுக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து அலுமினியம் ஹுக்ஸு. இது நீங்கள் அமேசானில் நீங்கள் இதை செட்டாக வாங்கிக்கலாம். ஸோ நான் என்ன செட் வாங்கினேன்னா, இல்லை இந்த நீடில்ஸ் ஏன் இவ்வளோ நீடில்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு நீடிலும் ஒவ்வொரு சைஸு வந்து ஒவ்வொரு சைஸு யானுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன ரேஞ்சில் வாங்கியிருக்கேன்னா, லாஸ்ட் வந்து 10 mmலேருந்து 2 mm நீடில் உள்ள செட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லா சைஸ் யானுக்கும் எல்லா உங்கள் பேசிக் இதுக்கு இந்த செட்டு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ரப்பர் பேண்டை சும்மா போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு இது பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற நீடிலோட இதில் வந்து யான் வந்து சீக்கிரம் ஸ்லிப் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு வந்து லாங் ரன்னில் க்ரோஷே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ரோஷே ஹுக் செட். நான் இதில் தான் க்ரோஷே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே க்ரோஷே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு டைப் நீடில் இருக்குது, என்ன குஷன் கிரிப் நீடில்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி குஷன் இருக்குது. இதுவும் உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கும். இதுவும் அமேசான்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நீடில் மட்டும் இல்லாமல் ஒரு ரப்பர் குஷன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இருக்குது. அதில் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்சது. இது வந்து குஷன், இது கொஞ்சம் ப்ரெஸ் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை, பிளாஸ்டிக் இது வச்சது. அதுமாதிரி உங்களுக்கு நிறைய டைப் நீடில்ஸ் இருக்குது. இது மாதிரி இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா உட்டன் ஹேண்டில் வச்ச நீடில்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிறைய உட்டன் ஹேண்டில். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா க்ரிப்பு வேறு மாதிரி வரும். அதில் வந்து ரவுண்டாக இருக்கும், இதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் க்ரோஷே பண்ணும்போது என்ன க்ரிப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து நீங்கள் நீடில் வாங்கிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு அந்த அலுமினியம் நீடிலே போதும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த க்ரிப் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் நீடில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வுட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும், அக்ரிலிக் நீடில்ஸ்னுவாங்க. இது மோஸ்ட்லி பெரிய சைஸ் ஹுக்குக்கு இந்த மாதிரி நீடில் இது பார்த்திங்கன்னா 12 mm. ஸோ உங்களுக்கு க்ரோஷேயில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் நீடில், நிறைய மெட்டீரியலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீடில் தவிர்த்து உங்களுக்கு வேறு க்ரோஷேக்கு என்னெல்லாம் வேணும்னா, சும்மா இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர், நீங்கள் இதுக்கு பதிலாக சேஃப்டி பின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேப்பர் கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்டிச் மார்க்கர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஊசியும் வேணும், இந்த லூஸாக வர யானை வந்து உள்ளே தைக்கிறதுக்கு. அதுமாதிரி நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செட் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது அந்த நம்பர் கரெக்டாக பார்த்து எடுங்க. ஏன்னா சில நீடில் வந்து ரொம்ப சின்ன நீடிலாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 1 எல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிகினருக்கு இது தேவையில்லை. ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த மாதிரி இந்த சைஸ் நீடில், இந்த சைஸ் யானில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். அதனால் பெரிய சைஸ் நான் காமிச்ச மாதிரி 2 to 10 mm வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
க்ரோஷே பழகிறதுக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக க்ரோஷே. உங்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம். ஸோ உங்களை இனிமேல் வரக்கூடிய சீரீஸில் பார்க்குறேன். பாய்.